அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மகாலட்சுமியை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மகாலட்சுமியை நம்மளுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கு நம்மளையும் பிடிக்கணும்னு நினைப்போம். அப்படி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செஞ்சாலே நம்ம கிட்ட எல்லா செல்வங்களும் வந்துடும். அதே மாதிரி துளசிக்கும் அந்த மகிமை இருக்குது. துளசி மாதா நம்ம மகாலட்சுமியாக தான் நினைக்கிறோம். துளசி பூஜை செய்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யமனே வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன். நீங்களே கேட்டுட்டு விளக்கு ஏத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. துளசியை வளர்க்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா புரட்டாசி வரப்போகுது. விஷ்ணுக்கு பிடிச்ச, பெருமாளுக்கு பிடிச்ச அந்த துளசி மாதாவை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது பெருமாளோட அருளும் ஆசையும் மகாலட்சுமி தாயாரோட அன்பும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த துளசி மாதாவை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நிறைய நேர்மறையான ஆற்றல் இருக்கும். இது நல்லபடியா துளுத்து வளர்ந்துச்சுன்னா நம்ம வீடும் செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். நான் தாமரை பூ கோலம் போட்டு அது மேல ஒரு மனை மாதிரி, அதாவது பழைய கிரைண்டர் எனக்கு ரிப்பேரா போயிடுச்சு. அதுல நான் அந்த ஸ்டாண்டை இதில் வச்சுட்டு அது மேலே ஒரு டைல்ஸ் மாதிரி வச்சு நான் மேலே இந்த வெள்ளிக்கிழமை நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மேலே கீழே மண்ணெல்லாம் மண்ணு தரையில் வைக்காமல் கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், சுத்தபத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அது மேலேயும் கோலம் போட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ பார்க்கறதுக்கு துளசி மாதா ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதே மாதிரி என் வரலட்சுமி பூஜை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். துளசி மாதாவுக்கு நான் எப்படி அலங்காரம் பண்ணியிருப்பேன்னு. ஒரு கன்னிப்பெண் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பாவாடை கட்டி நான் நிலைவாசலில் வச்சு நான் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இப்போ பூஜை பண்ணேன் துளசி அம்மாவுக்கும். ஏன்னா அன்னைக்கு ஏகாதசியும் சேர்ந்து வந்துருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா துளசி மாதாவுக்கும் செஞ்சனால என்னுடைய வரலட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த துளசி மாதாவை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப லட்சணமா இருக்கு, வீடு மங்களகரமா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுவே எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்போ 2 தொட்டி வச்சிருக்கேன். முதல்ல வச்ச சின்ன தொட்டி தான் நான் முத வச்சது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த விதையை தான் நான் பெரிய தொட்டியில தூவி விட்டேன். அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இப்ப இந்த துளசி மாதாவுக்கு நம்ம பக்கத்துல ஏத்துற ஒரு விளக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பலனை தரும்னா, நம்ம ஒரு வியாபாரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்திருக்காரு. அப்ப ஒரு முனிவர்கிட்ட கேட்கும்போது, நான் நீ போன ஜென்மத்துல ஒரு பாவம் பண்ணிட்ட, ஒரு பசுவை நீ அடிச்சிட்ட, அதனாலதான் உனக்கு அதோட சாபத்தினால குழந்தை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதனால தவம் பண்ணி நீ கடவுளை வேண்டு உனக்கு குழந்தை வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் போது அவரும் தவம் பண்ணி குழந்தை கிடைச்சது. ஆனா என்ன கடவுள் சொன்னாருன்னா, 18 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிரும்னு சொன்னாங்க. அதனால அவரும் பரவாயில்லன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாரு. குழந்தையும் பிறந்துச்சு, 18 வயசு வரைக்கும் வளர்ந்துச்சு. ஆனா அவங்க அம்மாவுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பாவுக்கு இது உடன்பாடு இல்லை. ஆனாலும் அம்மா சொல்றதுனால கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏழை பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுகிட்ட அந்த அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மையை சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணு பேரு சுபத்ரை. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா துளசி மாதா கிட்ட ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்தி துளசிக்கு தண்ணீர் விட்டு தினமும் பாத்தீங்கன்னா பூஜை செஞ்சு அதுக்கான வழிமுறைகளை செய்யும் போது, அந்த இறக்குற நாள் வரும்போது யமதூதர்கள் வீட்டு வாசல்ல நிற்கும் போது துளசி மாதா இந்த வீட்டுல இருக்க சுமங்கலி பெண் எனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த விளக்கு எரியும் போது நீ இங்க எதுவும் பண்ண முடியாது, அவங்க உயிரை பறிக்க முடியாதுன்னு சொல்லி துளசி மாதா அனுப்பி விட்டாங்க. அதனால யமதர்மராஜர்கிட்ட போய் அந்த தூதுவர்கள் சொல்லும் போது யமதர்மராஜரே நேரடியா அந்த சுமங்கலி பெண்கிட்ட பேசினாரு. இந்த மாதிரி உன் கணவரை நான் கவர்ந்து செல்ல வேண்டிய நாள், இதை நீ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது துளசி மாதா யமதர்மராஜர்கிட்டையும் நீங்க இதை செய்ய முடியாது, ஏன்னா நான் இருக்க வீட்டுல தீர்க்க சுமங்கலி வரம் அருளிருக்கேன் அந்த பொண்ணுக்கு, அதனால நீங்க இந்த உயிரை கணவரோட உயிரை நீங்க பறிக்க முடியாதுன்னு சொல்லி யமனுக்கே யமனையே திருப்பி அனுப்பிவிட்ட மாதிரி ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அந்த பணிவிடையும் அந்த அன்பும் கணவர் மேல அவர் இருந்த அக்கறையும் யமதர்மராஜரே பார்த்து வியந்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண் சொல்லிட்டாங்க, நீங்களே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, இனிமே என் கணவரை நீங்க உயிரை பறிக்க முடியாது, தீர்க்க சுமங்கலியா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டவனு யமதர்மராஜரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த பூஜை, எளிமையான பூஜைனா எதுனா அது துளசி பூஜை தான். அதே மாதிரி துளசி நம்ம பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மாதவிடாய் காலத்துல தண்ணீர் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து இருந்துட்டு குளிக்காம தண்ணி ஊற்றக்கூடாது.
இந்த மாதிரி வந்து சுத்தபத்தமா நம்ம வச்சிருக்கும் போது துளசி வந்து நம்ம வீட்டுல வந்து நல்லபடியா வளருவாங்க. அவங்க வளர்றது மட்டும் இல்லாம நம்ம குடும்பமும் சுபிக்ஷமா இருக்குங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துளசி வாடனா அதை வந்து எடுத்துடணும், அதுக்கப்புறம் வேற செடியை தான் நீங்க வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. துளசி மாதாவுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்தும் போது அந்த பெருமாளோட ஆசையும் மகாலட்சுமியின் ஆசையும் துளசியோட அந்த தாயோட ஆசையும் கிடைக்கும் போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் வெள்ளிக்கிழமை எடுத்த பூஜை வீடியோ. நீங்க வந்து சனிக்கிழமை செய்யுங்க, வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். பெருமாளுக்கு வந்து ஒரு துளசியை நம்ம வைக்கும் போது அவ்வளவு பெரிய பலன் வந்து கிடைக்கும். அதனால வந்து துளசி பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து துளசியை வந்து வணங்கி வழிபாடு செய்யும் போது நமக்கு சுமங்கலி பாக்கியங்கிறது கிடைக்கும். எவ்வளவு பெரிய பணம் காசு சொத்து பத்து இருந்தாலும் நம்ம வேண்டது முக்கியமா என்னன்னா மாங்கல்ய பலம் வந்து நீடிச்சு நிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சுமங்கலி பெண்கள் வந்து வேண்டுவோம். நம்ம வீடும் சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த துளசி பூஜையை வந்து எல்லாரும் செய்யுங்க. அதுவும் புரட்டாசி வரப்போகுது. பெருமாளுக்கு உகந்த மாதமான இந்த துளசியை வந்து நீங்க வழிபாடு செய்யும் போது அந்த பெருமாளும் மகாலட்சுமியும் சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பசுவுக்கும் வந்து நீங்க வந்து உணவு கொடுங்க, அதுவும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். துளசி பூஜை செய்யற வீட்டுல தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அருள்வாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மெர்சி கொடுத்த அந்த குங்குமத்தை வந்து நான் வந்து அன்னைக்கு தான் பிரித்து முத வந்து வச்சுக்கிட்டேன். இதை கொடுத்த அவங்களும் நல்லா இருக்கணும், வாங்கின நானும் நல்லா இருக்கணும், அவங்க கணவரும் நல்லா இருக்கணும், என் கணவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை வச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடம்பு முடியாதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக வந்து இந்த தடவை பூஜை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், துளசி மாதாவுக்கு தண்ணீர் விடுறது, விளக்கு ஏற்றுறதுன்னு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எதையுமே தேடி போக தேவையில்லை, எல்லாமே தானாக வந்து நம்மளை தேடி வரும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி மாதாவின் அருளால நம்ம எல்லார் வீட்லயும் சுபிக்ஷம் உண்டாகும். தேங்க்யூ.